ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஹெல்தியான ஒரு டேஸ்டியான ரெசிபி தான் செய்ய போகிறோம். மட்டன் லிவர் ஃப்ரை, ஆட்டு ஈரல் வறுவல். இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதை எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வீடியோவில் போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு மட்டன் லிவர் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிக்கணும். இது 300 கிராம் இருக்குது. நான் அப்படியே கட் பண்ணாமல் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை நம்ம நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இது மேலே ஒரு ஸ்கின் மாதிரி இருக்கும், இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக. இதை நம்ம பீல் பண்ணி எடுத்துடணும். அப்போ தான் நமக்கு மட்டன் லிவர் நல்லா வெந்து சாஃப்டாக வரும். இந்த மாதிரி கேர்ஃபுல்லாக கொஞ்சம் இழுத்திங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக வந்துடும் ரிமூவ் ஆகி. அந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி ஸ்கின்னு மட்டும் மேலே உள்ளதை பீல் பண்ணி எடுத்துருங்க. ஃபுல்லாகவே எடுத்துடணும். பேக் சைடு ஃப்ரண்ட்டு 2 பக்கமும் இந்த மாதிரி தோலை நல்லா ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி எடுத்துடணும். இப்போ நான் எடுத்துகிட்டு காமிக்கிறேன். இப்போது இந்த தோலெல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி தான் இருக்குது. இதை நம்ம பீசஸாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பின்னாடி உள்ள இந்த பார்ட்டையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் பீசஸாக கட் பண்ணிக்கிறேன். பீசஸாக கட் பண்ணிவிட்டு இந்த தோலை ரிமூவ் பண்ணும்போது அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு பெரிய பீஸாக வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தோலை ரிமூவ் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே நல்லா கட் பண்ணிவிட்டு டர்மரிக் பவுடர் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் இதை மாதிரி வச்சிடலாம். இந்த மாதிரி டர்மரிக் பவுடர் போட்டு வாஷ் பண்ணும்போது அதில் உள்ள ஸ்மெல்லாம் போயிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போது ஒரு 2 டைம் அந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன். ரொம்ப சின்ன பீஸாகவும் இல்லாமல் ரொம்ப பெரிய பீஸாகவும் இல்லாமல் கொஞ்சம் மீடியமான பீசஸாக நான் இப்போ கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதுக்கு ஒரு ஸ்பைஸ் பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் மிளகு, 3 ஏலக்காய், 2 சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 காஞ்ச மிளகாய், 1 ஸ்பூன் தனியா. இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஒரு பேனில் ஆயிலெலாம் இல்லாமல் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. கொஞ்சம் நேரம் ஆறட்டும். அப்புறம் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பழுத்ததாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 3 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி இலைகள், ஒரு கொத்து கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் மட்டும் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மசாலாஸ் என்னன்னு பார்க்கலாம். 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் பவுடர், 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் உப்பு, அப்புறம் தாளிக்கிறதுக்கு 2 ஏலக்காய், பட்டை, அப்புறம் சோம்பு இது எல்லாமே எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், அப்புறம் ட்ரை ரோஸ்ட் பண்ணதெல்லாம் கோர்ஸாக அது மாதிரி பவுடராக அரைச்சி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு பேன் நல்லா ஹீட் ஆனதும் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் 2 ஏலக்காய், ஒரு பட்டை, 1/2 ஸ்பூன் சோம்பு இதெல்லாமே சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா பொரிய விடலாம். இப்போது இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் ஆட் பண்ணி அதை நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரட்டும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விடலாம். ஒரு 2 to 3 மினிட்ஸு நல்லா இந்த மாதிரி வதக்கி கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கும்போது நல்லா வதங்கி வரும். அதனால் ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன், வெங்காயம் வதங்கிறதுக்காக மட்டும். நெக்ஸ்ட்டு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஆட் பண்ணி அதையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடலாம். அப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 மினிட்ஸ் இது மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த அளவுக்கு ஆட் பண்ணால் போதும். 1 நிமிஷம் நல்லா வதக்கி விடலாம். இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் போனதும் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மேஷியாக குக் ஆகி வரணும். இப்போ பாருங்கள் நல்லா மேஷியாக குக் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க லிவர் இது கூட ஆட் பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரி ஈரல் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா 2 மினிட்ஸ் இந்த தக்காளி வெங்காயம் இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கினதுக்கப்புறமா நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த மசாலா பவுடர் எல்லாத்தையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் கலந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அதனால் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் சில்லி பவுடர், உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சில்லி பவுடர் கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த மசாலா எல்லாமே நல்லா இதில் கோட் ஆகி மிக்ஸ் ஆகி வரணும். அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிட வேணாம். இந்த மாதிரி ஒரு 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணால் போதும். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு ஒரு டைம் மூடி வச்சு வேக விடலாம். இப்போ நல்லா எல்லாத்தையும் கலந்தாச்சு. இந்த டைமில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் நான் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த டைமில் செக் பண்ணிவிட்டு தேவைன்னா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. மூடி வச்சுட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஈரெல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்துடுச்சு. இப்போது இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். இந்த அளவுக்கு நல்லா ட்ரை ஆகி வந்திருக்கு. இந்த டைமில் கொத்தமல்லி தூவிட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். சூப்பரான மட்டன் லிவர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கூட நல்லா ட்ரை ஆக்கி எடுத்துக்கலாம். நான் இந்த கன்சிஸ்டன்சிலேயே ஆஃப் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் ட்ரையாக வேணுன்னா கூட ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகிடும். இது இட்லி, தோசை, அப்புறம் சாப்பாடு, சப்பாத்தி எல்லாத்துக்கு கூடவும் நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். இதே மாதிரியே இதே மெத்தடில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதே மாதிரி சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.